தமிழ்நாட்டுடைய சிறப்பு என்னன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பூக்காரம்மா கூட தான் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. தட்ஸ் எ இன்டென்ஷன், பிள்ளைங்களை எப்படியா படிக்க வச்சிடும். ஏன்னா கல்வி தான் பெரிய மாற்றத்தை இங்கே உண்டாக்கியிருக்கு. கல்வியின் வழியாகத்தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்னு நாம் நம்புகிறோம். அதில் ஜெயிச்சும் காட்டியிருக்கு. இந்த நாட்டிற்கு நிரந்தரமான செல்வத்தை தேடித் தருகிறவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்களின் பேரறிஞர் அண்ணா சொன்னார். ஏன்? நீங்கள் தான் இந்த நிரந்தரமான செல்வங்கள், உங்களை தேடித் தருகிறவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். அதனால தான் நிரந்தரமான செல்வத்தை தேடித் தருகிறவர்கள் சொன்னான். அப்போ கல்வியின் வழியாகத்தான் நம்ம மிகப்பெரிய மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் எல்லாத்தையும் இங்கே நம்ம கொண்டாந்துருக்கோம். அப்போ எஜுகேஷன் இஸ் அ பிக் திங். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது நாம படிக்கிறது கிடையாது, தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு. எங்கேயாவது உண்டா இந்த மாதிரி குண்டுமணி தங்க கூட கழுத்தில் போடாமல் இருக்கிறப்ப, 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறப்ப கூட எப்படியாவது பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஊர் நம்ம ஊர். இந்த ஆசிரியர் நம்மளை உட்கார வச்சு நின்றுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க. ஆனா நாம வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க வளர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது.